ஏய் கீர்த்தனா, இந்தா இதை எடுத்துட்டு போய் அம்மா கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்லு. சரிக்கா. அம்மா இங்க வைக்கிறேன், வந்து சாப்பிடுமா. திலகா, வந்து சாப்பிடுமா. ஏமா நம்ம வீட்டுல மட்டும் தின தினம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. கண்மணி வீட்டுக்கார் கொஞ்ச நாள் சக்தி பக்கம் திரும்பாம இருந்தாரு, இப்ப திரும்ப ஆரம்பிச்சிட்டாரு. இனிமே என்ன ஆக போதா என்னமோ. சும்மா புலம்பிக்கிட்டே இருக்காத, உன் உடம்புதான் கெட்டு போகும். நான் என்னமா பண்றது? நான் வாங்கிட்டு வந்த வரேன் அப்படி. நீங்க எந்த நேரத்துல என்ன பெத்தீங்களோ புலம்புல வேதனை மாதா என் ஜீவன் போகுது. ஆமாமா, ரொம்ப சீக்கிரமா நீ போறத பத்தி ஃபீல் பண்ற. ஏமா, நீ பாட்டி ஆக போற வயசுல எங்க பாட்டி ஏன் பெத்தன்னு கேக்குறியா? இந்தாமா முதல்ல சாப்பிடு. பொடி, எனக்கு ஒண்ணு வேண்டாம். மா ஏமா இப்ப தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? அங்க அத்தை திவாகர் கிட்ட பேசிட்டாங்க, நானும் பேசிட்டேன், அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு. நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? இருந்தா சாப்பிடு. நீ வேதனை அதான் மேகல. மாப்பிள்ளை ஏதாவது கோவமா பேசியிருந்தா கூட பரவாயில்ல. இப்ப பாரு, இந்த சக்தியோட போஸ்ட் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். ஏமா, தேவையில்லாம எதுக்கு எடுத்தாலும் ஏன் சக்தியக்கா பேரை இழுக்கிற? அந்த கண்மணி வீட்டுக்கார உடம்பு ஃபுல்லா கிரிமினல் புத்தி. கீர்த்தனா, 1000 தான் இருந்தாலும் அவர் உன் அக்கா புருஷன், இப்படி எல்லாம் பேசக்கூடாது. பாட்டி, அந்த உறவு தானா வரணும். ஒத்து வராத உறவை ஒட்ட வைக்கிற பேர் வழின்னு கண்மணி நினைச்சு கஷ்டப்பட்டு இருக்கீங்க. கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டேன். பின்ன என்னக்கா, எதுக்கு எடுத்தாலும் சக்தியக்கா பேர் எழுத்தா? பின்ன புருஷன் மாமியார் மாமனார் பேச்செல்லாம் கேட்டுட்டு பேசாம இருந்திருந்தா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமா? சக்தி புருஷன் நல்ல மனுஷன், எடுத்து சொன்னா புரிஞ்சுக்குவாரு. ஆனா இப்ப சொல்ல முடியாது, சகிச்சுட்டு பேசாம இருப்பாரு. ஆனா உங்க அப்பா அம்மா அப்படியா? இத உங்க கண்ணுல பட்டுச்சுன்னா எவ்வளவு பிரச்சனை வரும். மா என்னம்மா இதெல்லாம்? திவாகர் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிருக்காருல, இந்தா நீ சாப்பிடு. இல்ல மேகலா, எனக்கு பயமா இருக்கு. தினம் தினம் ஏதோ நடந்துருமோன்னு பயத்துல வாழ்ற ஒரு வாழ்க்கையா? மா ஒண்ணுமே ஆகாதுமா, நீ உன் உடம்ப கெடுத்துக்க போற. இந்த சாப்பிடு, மருந்து சாப்பிடணும்ல, சாப்பிடுமா. மேகலா. அனிதா, அனிதா ஹாய் மேகலா. வா. வாமா. என்னம்மா, எப்படி இருக்கீங்க? இப்போ உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்லம்மா. பாட்டி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, உட்காரு, டிஃபன் சாப்பிடு. இல்ல பரவாயில்ல. மேகலா, இந்த கம்பெனில தான் நாளைக்கு நீ இன்டர்வியூக்கு போற. அங்க என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா, அவ மூலமா எல்லாத்தையும் பேசி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். அக்கா, பெரிய கம்பெனி தான்க்கா. எங்கம்மா? சென்னையில தானே? ஆமாம்மா, இதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தான். நம்ம அப்பா நடத்தினதை விட 100 மடங்கு 1000 மடங்கு பெரிய கம்பெனி. தேங்க்ஸ் பா. ஃபிளாட் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இதே லைன்ல எனக்கு வேலை கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். நீங்க எல்லாரும் பாருங்க, மேகலா அடிக்கடி சொல்ற மாதிரி அவங்க அப்பா விட்டுட்டு போன பேரு புகழ் சம்பாத்தியம் எல்லாத்தையும் சாதிக்க தான் போறா. அதுக்கு அடையாளமா தான் அவ ஆசைப்பட்ட மாதிரியே நீயும் ஒரு வேலையை தேடி கொண்டு வந்திருக்க. சரி, நான் கிளம்புறேன். ஏய் சாப்பிட்டு போ, ஏன் இப்படி அவசரமா போற? பரவாயில்ல, உனக்கு முதல்ல வேலை கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் உன் கையால வந்து விருந்தே சாப்பிடுறேன். வரேன் பாட்டி, வரேம்மா. மேகலா, அதை கொண்டு போய் சாமி படத்துக்கிட்ட வச்சு விளக்கேத்தி சாமி கும்பிட்டுவாமா. பாட்டி, அது என்ன அப்பாயின்மெண்ட் ஆர்டரா? விசிட்டிங் கார்டு தானே? ஏய், பாட்டி எவ்வளவு நம்பிக்கையோட சொல்றாங்க, அதையே நீ கிண்டல் பண்ற? ரொம்ப நல்லா இருக்குமா. சக்தி அக்கா வேலைக்கு போனா மட்டும் தப்பு, ஆனா அக்கா வேலைக்கு போறதுனா நீயே அழகு குத்தியா அக்னி காவடி எடுத்துற போல இருக்கே. கொடுங்க பாட்டி. ஹலோ, ஆமா மேகலா பேசுறேன். சாரிங்க, இல்ல நாளைக்கு கொடுத்துறேன். சாரி. யாருமா? 2 மாசம் வாடகை பாக்கி இருக்குல்ல, குடுக்கலாம் தான் இருந்தேன், அதுக்குள்ள ஃபோன் பண்ணிட்டாங்க. பாத்தியாடி, ஏன் மேகலா வேலைக்கு போகணும்னு சொல்றேன்னு? சக்தி பண்றது திமிரு. நீ ரொம்ப பேசிட்டு நிக்காத, போய் வேலையை பாரு. அம்மா என்னம்மா நீ? அவதான் ஏதோ விளையாட்டுத்தனமா பேசுறான்னா நீயும் அதை ஏன் சீரியஸா எடுத்துக்கிற? போ. மா முதல்ல சாப்பிடு, மருந்து சாப்பிடணும்ல, சாப்பிடு.
மாமா பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? நீங்க வர்ற வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாம இருப்போமாக்கம். ஏமாப்பிள புதுசா ஒரு தொழில் தொடங்கி இருக்கோம். பூஜை முடிஞ்சுதான் இப்படி வருவீங்களா நீங்க? இல்ல குடும்பத்துல ஒரு ஆள் வரல, கொஞ்ச நேரம் கழிச்சு பூஜை பண்ணுவீங்கன்னு அது நினைச்சேன். எப்படி நேரத்துல எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு தானே ஆகணும். சரி, கடை எப்படி இருக்கு? பிரம்மாண்டமா இருக்குல்ல? ஆ ஆ கடை நல்ல சூப்பரா தான் இருக்கு. வெளியிருந்து கூட ஜனங்க பார்த்துட்டு தான் போறாங்க. பார்த்துட்டு போகல, வாங்கிக்கிட்டும் போயிட்டு தான் இருக்காங்க. ஆ, அப்படியா? மாமா அப்போ இந்த கடை ஓஹோ டெவலப் ஆயிடுமா? ஆமா ஆமா ஆமா. தவிர என் செல்லம் கருப்பனுக்கு நீ இந்த கடைக்குள்ள இருக்கேன்னு தெரிஞ்சும் ஆளுங்க வந்து வாங்கிட்டு போறாங்கன்னா அவங்க தைரியசாலித்தனத்தை பாராட்டணும். என்ன நக்கல் பண்றீங்களா? நான் ஒரு இடத்துல இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளவு பெரிய அட்ராக்ஷன் தெரியுமா? நான் ஒரு கிரவுடு புல்லர்னு என் சாதகத்துல இருக்கு. நான் ஒரு நடிகையாவோ அரசியல்வாதியாவோ வந்திருந்தா பெரிய ஸ்டார் ஆயிருப்பேன். என்ன பூவதி? இப்ப கூட ஒண்ணும் குறைஞ்சு போல தவிர உனக்கு ஒரு கந்தவட்டி ஸ்டார்னு பட்டத்தை கொடுத்துருவோம். இந்த விஷயத்துல தாமரையோட நான் சீனியர் தெரியுமா? அண்ணா இதுல எல்லாம் போட்டியா? வேணும்னா ஒண்ணு பண்ணுவோம், கந்துவட்டி ஃபீமேல் ஸ்டார்னு தாமரைக்கு பட்டத்தை கொடுத்துட்டு உங்களுக்கு கந்துவட்டி ஓல்ட் ஸ்டார். நான் ஒன்னும் அந்த அளவுக்கு ஓல்டு ஸ்டார் கிடையாது. சரி சீனியர் ஸ்டார்னு வச்சுக்கோ. இது ஓகே. ரெண்டும் ஒண்ணுதான், புரிய மாட்டேங்குது. என் அன்பான நந்துவுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு இந்த கடை இவ்வளவு அமோகமாகவும் பிரம்மாண்டமாகவும் சீரோடும் சிறப்போடும் திறக்கப்பட்டு வியாபாரம் ஓஹோன்னு கொடிகட்டி பறக்குதுன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. என்ன? அது நம்ம சம்மந்தி தான். அவருடைய ஆதரவும் அன்பும் அரவணைப்பும் இல்லைன்னா இது சாத்தியமே இல்லை. சார் சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது பிளாட்ஃபார்ம்ல லேகே வச்சுட்டு இருக்கீங்களா? இல்ல அப்படிதான் பேசுறீங்க. மாப்பிள நீங்க கொஞ்சம் சும்மா இருக்க மாப்பிள. சம்பந்தி இதுக்கு நான் காரணமே இல்லை, என் மருமக விஜய் தான் இதுக்கெல்லாம் காரணம். அவ வந்த நேரம், ராசி, அவளோட மூளை, அவளோட யோசனை தான் எல்லாம் சேர்ந்துதான் எங்களை இந்த அளவு கொண்டாந்துருக்கு. ரொம்ப புகழாதீங்க மாமா, கூச்சமா இருக்கு. அடாடாடா, என் மருமகளை பாத்தீங்களா? டேய் பூபதி, பாத்தியா உன் சம்சாரத்தோட பெருந்தன்மைய? எவ்வளவு தன்னடக்கம், எவ்வளவு பெருந்தன்மைடா. அதுக்கு காரணம் என்னுடைய வளர்ப்பு சம்பந்தி. அவளுக்கு சாப்பாட்டோட அன்பு, பண்பு, பரிவு, பாசம், நாகரிகம் இதெல்லாம் சேர்த்துல ஊட்டி இருக்கும். தாங்க முடியல. ஏடு நடக்க மாதிரி ஆளாளுக்கு பேசி அலப்பறை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப யாராவது வசமா வந்து சரியா ஆப்பு வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அடி பாவி, இப்படி அடிக்கிறது. பொடியெல்லாம் களி பண்ணிட்டா என்ன பண்ற நீ? கடைக்கோணர் யாருங்க? அது வந்து என்ன விஷயம்? நீங்களா கடைக்கோணரு? என்ன விஷயம் சார்? நீ யாரியா? பேச்சு முத்து. எக்ஸ்கியூஸ் மீ இன்ஸ்பெக்டர், நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? நீ யார் மேன்? ஐ எம் சந்தானம். மிஸ்டர் பூபாண்டியன், இந்த ஏரியாவுக்கு ஏசி வெங்கட்ராமன் தானே? அவன் என் கிளாஸ்மேட். எப்படி இருக்கான்? சிட்டில ஏசி வெங்கட்ராமன் யாருமே இல்ல. போன மாசம் கூட எங்க வீட்டுல டிஃபன் சாப்பிட்டான். ஐ திங்க் அவன் நாகர்கோவில் டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். என்ன யாரும் ஓனர் கட்டிட்டு இருக்க, யாரும் பேசாம இருக்கீங்க? சார் அது வந்து இந்த கடைக்கு முதலீடு நான் தான் போட்டிருக்கேன். இது என் பையன் பூபதி. என் பையனும் மருமகளும் சேர்ந்து தான் இந்த கடையை நடத்துறாங்க. என்ன சார் விஷயம்? மிஸ்டர் திவாகர் இங்க வாங்க. இவர்தான் உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. எதுக்கு? என்ன காரணம்? இவர் ஒய்ஃப் படத்தை இவர் பெர்மிஷன் இல்லாம உங்க விளம்பரத்துக்கு பயன்படுத்திருக்கீங்க. அது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? சார் என்ன சார் இது இவ்வளவு பெரிய குண்டை தூக்கி போடுறீங்க? சார் யாருக்கிட்ட என் ஒய்ஃபோட போட்டோ நீங்க விளம்பரத்துக்கு யூஸ் பண்ணீங்க? அவன் மாடலா? சார் நீங்க ஆக்ஷன் எடுங்க சார். இதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனில போய் கேளுங்க. இதுக்கெல்லாம் நாங்க பொறுப்பு கிடையாது. இதெல்லாம் வேற யார்கிட்ட போய் சொல்லு. இது உன் கடை தானே? இது உன் கடை விளம்பரம் தானே? அப்புறம் பேசுற அவரு கடை பேர்ல தான் புகார் கொடுத்துருக்காரு. சார் அது என்ன அவ்வளவு பெரிய குற்றமா சார்? பெரிய குத்தம். இவர் மானஸ்ட வழக்கு போட்டாருன்னா கோர்ட்ல லட்சக்கணக்கில் பணம் கட்ட வேண்டியிருக்கு. நீங்க சார் என்ன சார் இது மேல மேல குண்டை தூக்கி போட்டுட்டு இருக்கீங்க? இன்னைக்கு தான் சார் கடையை திறந்திருக்கோம். அதுக்காக யாரை கேட்டு ஒரு குடும்பம் ஒரு போட்டோவை விளம்பரத்தை போட்டுவீங்க? நான் அன்னைக்கே சொன்னேன் கேட்டியா? அந்த குடும்பத்தோட காத்தே ஆகாதுன்னு. இப்ப பாரு வேற தன்னால தேடி வந்துட்டு. யோ என்னையா மறையெல்லாம் பேசிடுறீங்க? எல்லாரும் கடை விட்டு வெளியே போங்க. நான் கடையை பூட்டி சீல் வைக்கணும். ஏங்க இன்னைக்கு தாங்க கடையை திறந்திருக்கோம், இன்னைக்கே பூட்டி சீல் வைக்கிறேங்கிறீங்க. உங்களுக்கே நல்லா இருக்கா? இவ போய் விடுத்துக்காரல, நான் ஆக்ஷன் எடுக்கணும்ல. ஐயா நான் வயசுல பெரியவன், உங்க காலை வேணா பிடிச்சி கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் முதல்ல இப்படி ஒரு வியாபாரத்தை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம்.
என் மகன் ஒரு அறிவு கட்டவன்யா. ஏதோ கூறு கட்டதனமா ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, மன்னிச்சிருங்கய்யா. நீங்க என்ன பண்ண சொன்னாலும் நான் கேக்குறேன்யா. ஏதாச்சும் இடகுடமா பண்ணி என் பொழப்ப கெடுத்துறாதீங்கய்யா. சரி, அப்ப நான் சொல்ற மாதிரி சரிங்களா? என்ன வேணாலும் பண்றோம், சொல்லுங்க சார். ஊரு பூரா அந்த பொண்ணோட போஸ்டர் ஒட்டி அந்த பொண்ணை அவமானப்படுத்திட்டீங்க. உடனடியா ஒட்டின எல்லா போஸ்டையும் கிளிக்கணும். என்ன ஜவாஹர், ஓகேயா? ஆமா சார், என் ஒய்ஃப் போட்டோ போட்டு எல்லா போஸ்டையும் கம்ப்ளீட்டா இப்பவுமே ரிமூவ் பண்ணி ஆகணும். இல்லைன்னா கண்டிப்பா நான் கோர்ட்ல மான நஷ்டம் வழக்கு போடுவேன். அதுக்கப்புறம் இவங்க ஒட்டின போஸ்டரை கொண்டு போய் நான் ஆத்திரமா காட்டுவேன் சார். இவங்க மேல கண்டிப்பா ஆக்ஷன் எடுத்து ஆகணும் சார். அதெல்லாம் வேணாம் ஜவாஹர், நான் சொல்றேன்ல, அவர் கிழிச்சிருவாங்க. என்னையா எல்லா போஸ்டையும் கிழிச்சிருவீங்களா? அது வந்து சார், அவ்வளவு செலவு பண்ணி போஸ்டர்லாம் ஒட்டி சார் பாத்தீங்களா? அப்ப நீ கோர்ட்ல போய் பாத்துக்க. இன்னைக்கு ஈவினிங்குள்ள நீங்க ஒட்டின எல்லா போஸ்டையும் கிழிச்சணும். அப்படி இல்லையா உங்களை குடும்பத்தோட உள்ள தூக்கி வச்சிருக்கேன் நானு. எல்லாம் ஒன்னால வந்ததுனா அறிவு கட்டவன. அப்பவே சொன்ன கேட்டுக்கிட்டியா நீ? பெருசு அவனை திட்ட நிப்பாட்டு, முதல்ல போஸ்டர் கிழிக்க வழியா பாரு. சரி, போங்க, இடத்துல கிழிச்சறையா. எல்லாம் வாங்க வாங்க, ஒட்டின போஸ்டர் எல்லாம் கிழிப்போம். நம்ம கடை பேர் எங்கேயுமே இருக்க கூடாது. வாங்க. எல்லாரும் எங்க போயிட்டாங்க? நீ என்ன பண்ற சார்? நிறைய போஸ்டர் ஒட்டிருக்காங்க சார், என்னால கிளிக்க முடியாது. கிளிக்கலன்னா 6 மாசம் ஜெயிலு. எது சௌரியம்? இப்ப போறேன் சார். ஓகே ஜவாஹர், வாங்க. அப்பவே சொன்னேன், கேட்டாரு நானே. கவுட்டி வச்சிருக்கான். யார் அது கஸ்மாலம்? பொம்பளை போயிடுறது எட்டி பாக்குறது. ஐயோ, ஒரு வழியா ஏரியா போஸ்ட் வச்சிட்டேன். ஜவானி, உன் வீட்டுல பொண்ணு எடுத்த பொண்ணும் சரியில்லை, இப்போ நான் செய்ய பொழப்பும் சரியில்லை. ஐயோ, எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்களே பாவி. கண்டலா பணத்தை வாங்கி ஊரை ஏமாத்தி இப்ப என்னையும் ஏமாத்தி போஸ்ட் கிளிக்க வச்சிட்டேயா? ஆட்டோ பின்னாடி போஸ்டர் கிழிச்சிடுவோம். சின்ன கடைக்கு இந்த அளவுக்கு ஒரு போஸ்டரா? நிறுத்துப்பா நிறுத்துப்பா. யோ கிழிக்கிறீங்க. அண்ணே, போலீஸ்காரு கிளிக்க சொன்னாரு, கிழிச்சிட்டேன், அவ்வளவுதான். என்ன போலீஸ் பொண்ணா கிளிக்க சொன்னான்ட்டு? அந்த பொண்ணு போட்டோ போட்டனால வண்டி சூப்பரா போயிட்டு இருக்கு. இந்த போஸ்ட் திரும்ப கிடைக்க மாடா? கிடைக்க மாடா? அடிக்காது. கிடைக்க மாடா? கிடைக்க மாடாது. அடிக்காதீங்க அடிக்காதீங்க அடிக்காதீங்க. ஐயோ, அவசரமா போன ஆட்டோ எடுங்கன்னு சொன்னா ஏதோ ஹாஸ்பிட்டல் போறான்னு நினைச்சா தெருவா வந்து போஸ்ட் கிழிச்சிட்டு இருக்கான். சரி, லூசு போயில இருப்பாங்க இருக்கு. ஆட்டோ எடுங்க. சார் சூப்பரா கிளிக்கிறீங்க சார். சூப்பர் சூப்பர். எங்க தெருவுல இந்த மாதிரி போஸ்ட் விட்டுருக்காங்க சார், வந்து கிளிங்க சார். நான் சார் மேரிசா திரும்பி பாக்குறேன். எங்க ஏரியால இந்த மாதிரி போஸ்ட் விட்டுருக்காங்க தானே கூப்பிடுறோம், வந்து கிளி சார். வா சார். நான் சார் என்னடா நீ போஸ்டர் கிழிச்சிட்டு இருக்க? நீ நல்லா தானே இருக்கு போஸ்டர். இது கிழில ஒட்டுவியா? நீ கிழிச்சு நீ ஒட்டுவியா? மறுபடியும் ஓட்டுறா போடா போடா. இது விஜய் கடத்துல போகல, எங்கிட்ட வாங்க எல்லாமே புதுசு. ஓ சரி, போயிடுவோம். ஏய் வாடா. ஏய் எங்கடா? ஏய் ஏய் என் தலை எழுத்த பாரு. ஏய் எங்க போயிட்ட? வா. ஒண்ணு இல்ல, நீங்க போங்க நீங்க போங்க. எல்லாரும் என்ன பார்த்து பயந்தாங்க. இப்ப அவனுக்கு நான் பயப்பட வேண்டியிருக்கேன். அப்பா இல்ல இல்ல, நான்